அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, டெல்லியோட புதிய முதல்வராக அதிஷி வந்திருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுபான கொள்கை ஊழல் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையினால திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்ப சிறையில இருக்காங்க. ஓகேங்களா? சோ அவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது பலதரப்பு கோரிக்கையா இருந்துச்சு. அதனால இப்ப பெயில்ல வந்திருக்க திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லியோட துணைநிலை ஆளுநர் கையில ஒப்படைச்சிருக்காரு. ஓகேங்களா? இவர்தான் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா அவர்கிட்ட ஒப்படைச்சு புதிய டெல்லி முதல்வராக அதிஷி அப்படிங்கிறவங்கள அதே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அதிஷி இப்ப கல்வி அமைச்சராக இருக்காங்க. அவங்கள பரிந்துரை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அந்த கட்சி கூட்டம் போட்டு. சோ அதுதான் இந்த செய்தியில் நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தில்லி முதல்வர் பதவியில் இருந்து விலகும் கடிதத்தை துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் செவ்வாய்க்கிழமை அளித்தார். இதையடுத்து புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட கல்வி அமைச்சர் அதிஷி ஆட்சி அமைக்க துணைநிலை ஆளுநரிடம் உரிமை கோரினார் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த முதல்வராக அதிஷி வரப்போறாங்க. சோ டெல்லி மற்றும் பெண் முதல்வர்கள் அப்படிங்கிற வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு முதல்ல வந்தது யார் அப்படின்னா சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேங்களா? சுஷ்மா ஸ்வராஜ் தான் பார்த்தோம்னா ஒரு 52 நாட்கள் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதன் பிறகு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷீலா தீக்ஷித். ஓகேங்களா? ஷீலா தீக்ஷித் இவங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முதல்வராக இருந்திருப்பாங்க. 1998ல இருந்து 2013 வரைக்கும் டெல்லியோட அசைக்க முடியாத முதல்வராக இருந்தது இவங்கதான். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவுல நீண்ட காலம் முதல்வராக இருந்த ஒருத்தவங்கன்னா அது ஷீலா தீக்ஷித் தான். சரிங்களா? 60 வயசுல முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. 75 வயசு வரைக்கும் முதலமைச்சராக மட்டும்தான் இருந்தாங்க. ஷீலா தீக்ஷித் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. அதன் பிறகு இப்ப 3வது பெண் முதல்வராக அதிஷி வரப்போறாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். அடுத்ததா பாக்குறப்ப நமக்கு டெல்லியோட யூனியன் பிரதேசமா இருக்கிறதுனால அங்க ஒரு சில நடைமுறைகள் பின்பற்றப்படும். முதல்வர் ராஜினாமா, புதிய முதல்வருடைய பதவியேற்பு, அதெல்லாம் என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியோட நிர்வாக நடைமுறைகள் எல்லாமே துணைநிலை ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சகம் மூலியமா நிறைவேற்றுவார். சரிங்களா? டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா தான் இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? சோ அந்த வகையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, முதல்வருடைய ராஜினாமா கடிதத்தை இப்ப ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அந்த அப்ரூவல் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஹோம் மினிஸ்ட்ரி மறுபடியும் அதிஷி அப்படிங்கிற இவங்கதான் ஆக்சுவலி அதிஷி அவங்க தான் பார்த்தோம்னா டெல்லியோட யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டராகவும் வரப்போறாங்க. சரிங்களா? சோ அவங்கள பதவி ஏற்கிறதுக்கான அழைப்பையும் அதுக்கப்புறம் தான் விடுவாங்க. சரிங்களா? அதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. டெல்லி யூனியன் பிரதேசம் என்பதால் அதன் நிர்வாக நடைமுறைகள் துணைநிலை ஆளுநராக மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் நிறைவேற்றப்படும். அந்த வகையில் விதிகளின்படி அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா கடிதத்தை மத்திய உள்துறையின் ஒப்புதலுக்காக துணைநிலை ஆளுநர் அனுப்பி வைப்பார். அங்கிருந்து அனுமதி கிடைத்ததும் புதிய முதல்வராக பதவி ஏற்குமாறு அதிஷிக்கு அவர் கடிதம் மூலம் தெரிவிப்பார் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா போயிட்டு தான் வரும். ஆளுநர் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நடைமுறை மாதிரி ஆளுநர் கிட்ட நம்ம ராஜினாமா கொடுத்ததோ கடிதத்தை கொடுத்தோன்னே அவரே டிஸ்கிரிஷனரியா முடிவு எடுக்க முடியாது. துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ அதான் நம்ம முதல் செய்தியில பாக்குறோம். அடுத்ததான் பாக்குறப்ப எனக்கு தமிழகம் சார்ந்த ஒரு செய்தி இருந்துச்சு. திருக்குறள் இருந்துச்சு இன்னைக்கு. திருக்குறள்ல பார்த்தோம்னா, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக் கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்பயுமே நம்மளோட திங்கிங் எப்பயுமே ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கணும், ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலவற்றை பார்த்தோம்னா நடக்காம கூட இருக்கலாம். இருந்தாலும் அப்படி நினைக்கக்கூடிய அந்த திங்கிங் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 596 அதிகாரம் ஊக்கமுடைமை. சோ அடுத்ததா பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் ஒரு புதிய விருதை உருவாக்க போறாங்க. நீர்நிலைகள் பாதுகாப்புக்காக ஒரு விருது.
நீர்நிலைகளை பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரும் தனிநபர்கள், தன்னார்வலர் தன்னார்வலர்களுக்கு முதல்வரின் நீர்நிலைகள் பாதுகாவலர் விருது வழங்குவதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. இப்ப என்ன குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரின் நீர்நிலைகள் பாதுகாவலர் விருது அப்படிங்கிற ஒரு விருதை புதுசா உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் இந்த நீர்நிலை பாதுகாப்புக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நீர்நிலை பாதுகாவலர் விருது அப்படிங்கிறது வழங்க போறாங்க. சரிங்களா? சோ எவ்வளவு பரிசு தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை 38 பேருக்கு கொடுக்க போறாங்க. அப்ப 38 லட்சம் இந்த ஃபண்டிங்கை யார் பாத்துக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு பருவநிலை மாறுபாடு இயக்கம். அவங்கதான் வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன். ஓகேவா? சோ அவங்கதான் இந்த ஃபண்டிங்கை வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் செய்தியா கொடுத்திருக்காங்க நமக்கு. சோ மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில 38 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட போறாங்க. சரியா? சோ இதை பத்தின செய்திகளை கொடுத்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் ஒரு தடவை படிச்சு பாருங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு ஹாக்கில இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசியன் சாம்பியன்ஸ் டிராஃபி, ஹாக்கியோட மென்ஸ் ஏசியன் சாம்பியன்ஸ் டிராஃபி. ஓகேங்களா? ஆசிய கோப்பை, ஹாக்கி ஆசிய ஆடவர் கோப்பை. அதுல எங்க நடந்துச்சு அப்படின்னா சைனால நடந்துச்சு இந்த எடிஷன். சோ இந்தியா வந்து ஃபைனல்ல வின் பண்ணி சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ ஜஸ்ட் என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து லாஸ்டா பார்த்தோம்னா, வறட்சியால் உணவு பற்றாக்குறை, இறைச்சிக்காக 200 யானைகளை கொள்ள ஜிம்பாப்வே அரசு முடிவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஜிம்பாப்வே ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. சரிங்களா? அங்க பார்த்தோம்னா பஞ்சத்தின் காரணமாக, வறட்சியின் காரணமாக என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அந்த நாட்டு காப்பகங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 200 யானைகளை இறைச்சிக்காக கொல்ல போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து பசியில வாடுறாங்க. அரசாங்கத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இறைச்சிக்காக இந்த யானைகளை வெட்டி மக்களுக்கு வந்து உணவளிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் பாக்குறோம். இந்தியாலாம் எலிஃபண்ட்டை கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஜிம்பாப்வே, சமீபத்துல கூட நமீபியா அரசாங்கமும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 83 யானைகளை கொன்னு அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயுமே இதே நிலைமைதான். வறட்சினால மக்கள் பட்னியில வாடுறாங்க. அவங்களுக்கு வந்து உணவு அளிக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. சோ இது 2 வகையாவும் பார்க்கலாம். மக்கள் பசியில வாடுறப்ப அவங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறதும் அரசாங்கத்துடைய கடமை தான். வனவிலங்குகளை பாதுகாக்கணுங்கிறதும் அரசாங்கத்தினுடைய கடமை தான். ஆனா 2த்துக்கும் ஒரு அதுவான்னு பாக்குறப்ப மக்களுடைய பசியை தீக்கணும் அப்படிங்கறதா அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கூட நமக்கு இன்டர்வியூல எல்லாம் கேட்கலாம். நீங்க எல்லாம் இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சோ மக்கள் பணியை போக்கணும் அப்படிங்கறதா முதல் பிரதானமான விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த இடத்துல பார்த்தோம்னா ஜிம்பாப்வே, ஜாம்பியா, போட்ஸ்வானா, அங்கோலா, நமீபியா ஆகிய 5 தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. ஓகேங்களா? அந்த வகையில் உலகிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் யானைகளை கொண்டுள்ள பிராந்தியமாக இது திகழ்கிறது அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சோ வேர்ல்டுலயே இந்த ஒரு ரீஜன்ல மட்டும்தான் அதிக அளவுல யானைகளின் எண்ணிக்கை, வைல்ட் எலிபென்ட்ஸ் அதிகமா எங்க காணப்படும் அப்படின்னா அது இந்த சென்ட்ரல் டு சவுத் ஆப்பிரிக்கன் இந்த ரீஜன்ல தான் இருக்கு. ஜிம்பாப்வே, ஜாம்பியா, போட்ஸ்வானா, அங்கோலா, நமீபியா இந்த 5 நாடுகள்ல தான் பார்த்தோம்னா அதிக அளவுல யானைகளின் எண்ணிக்கை காணப்படும். குறிப்பா ஜிம்பாப்வே அப்படிங்கிற நாட்டுல அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டுல கிட்டத்தட்ட 84,000 யானைகள் இருக்கு கணக்கெடுப்பின்படி. ஆனா எங்க நாட்டோட கெப்பாசிட்டிக்கு எங்கனால 54,000 யானைகளை மட்டும்தான் அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. 54,000 யானைகள் மட்டுமே வசிப்பதற்கு இடவசதியுள்ள ஜிம்பாப்வேயில் தற்போது 84,000த்திற்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன அப்படிங்கறத சொல்றாங்க. சோ யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. யானைகளோட அந்த ரீஜனே பார்த்தோம்னா அதிகமான ஒரு வைல்ட் எலிபென்ட்ஸோட பாப்புலேஷன் இருக்கனால ஒரு 200 யானைகளை கொள்றது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா திரும்பவும் அங்க வந்து இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்துடும். 200 யானைகளை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடும் முடியும் நம்மளால. ஏன்னா ரொம்ப அழியக்கூடிய இனங்களை அழிச்சு சாப்பிடுறதுதான்
எத்திக்கலி பேடா இருந்திருக்கும். இங்க இந்த இனம் அப்படிங்கிறது, யானைகளின் இனம் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல பாக்குறப்ப அதிகமாக இருக்கனால அந்த அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. சரியா? ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டங்கள்ல மாறும். ஓகேங்களா? உலக நாடுகள் கிட்ட போய் உதவி கேட்டிருக்கலாம். ஐநா சபை கிட்ட உதவி கேட்டிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமாக இருக்கு. டிபெண்ட்ஸ். ஓகேவா? கிரவுண்ட் சிச்சுவேஷன் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.